ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் ராயல் இண்டோ அரபிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி மைக்ரோவேவ் ஓவனில் ஒரு தந்தூரி சிக்கனை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அந்த தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு 2 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கு. இதை போல் டீப் கட் பண்ணிக்கங்க 2 சிக்கன்லையும். அப்போ தான் நம்ம இந்த மேரினேட் பண்ணும்போது மசாலாலாம் இந்த சிக்கனில் நல்லா பிடிச்சிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா ஆழமாக அதை கட் பண்ணி வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு இதுக்கு மசாலா, இது தயிர் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து நீங்கள் இந்த ஃபில்டரில் வச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரையாக வடிஞ்சிடணும். அந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு வச்சுருங்க. அப்புறம் ஒரு மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூனும், அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூனும், அடுத்தது கரம் மசாலா 1 டீஸ்பூனும், அடுத்தது சாட் மசாலா 1 டீஸ்பூனும், கெச்சப்பு இல்லாட்டி டொமேட்டோ பேஸ்ட் 1 டீஸ்பூனும், ஆயில் 1 டேபிள் ஸ்பூனும், அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்ச அந்த தயிரையும் நம்ம இதில் சேர்த்துடுறோம். நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கோழியில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகுத்தூளையும் சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸை புழிஞ்சு விட்டுக்குங்க. அதில் கொஞ்சம் கலர் பொடி, ஃபுட் கலர், ரெட் கலரில் அது கலர் சாப்பாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கு. பட்டர் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டரும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அதையும் நீங்கள் சேர்த்து இதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே பிடிக்கிற மாதிரி, அந்த கட் பண்ணுறதெல்லாம் உள்ளே படுற மாரி எல்லாம் நம்ம தடவி விட்டுருவோம் ஃபுல்லாக. நல்லா தடவி இது ஒரு 3 மணி நேரம் நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா ஊறி மேரினேட் ஆகட்டும், ஊறி வரட்டும். நல்லா ஊறின பிறகு இப்போ அதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் மேலே போட்டுருவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மேலே போட்டுக்குவோம். போட்டது அப்படியே இருக்கட்டும். இப்போது இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு முதலே போட்டிருக்கணும். அதை போட மறந்ததுனால நம்ம அதை லேட்டாக போடுறோம். நீங்கள் முதல்ல சேர்த்துருங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வைங்க. நல்லா ஊறட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட்டில் போட்டு நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு இந்த சிக்கனெல்லாம் நம்ம அந்த கிரில்லுக்கு ஒரு ரவுண்டாக ஒரு கிரில் இருக்கும், அந்த கிரில்லில் எடுத்து வச்சு மசாலாலாம் இதெல்லாம் மேலே தடவி விட்டு அந்த ஓவன் உள்ளே வச்சு அந்த ஒரு பிளேட்டு, இது போல் ஒரு பிளேட் ஒன்று வச்சுங்க. ஏன்னா அதுலேருந்து அந்த மசாலாலாம் வடியும், இதில் உங்களுக்கு தங்கிக்கும், இல்லாட்டி வீணாக போகாமல் இருக்கும் ஓவன். அதுக்காக அதை மேலே தூக்கி வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி, இப்போ ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி சூடாக இருக்குது. அடுத்தது கன்வெக்ஷன் மோடில் ஒரு 10 நிமிஷம் வைக்கிறோம். இந்த கன்வெக்ஷன் மோடில் ஒரு 10 நிமிஷம் இந்த மேப்பக்கம் வேகட்டும். அது வந்து ஒரு 180 சென்டிகிரேட்டில் இருக்கணும்.
180 டெம்பரேச்சர் 180 நம்ம வச்சு செட் பண்ணி அதை வேக விடுவோம். கன்வெக்ஷன் மோடில் ஒரு 10 மினிட்டு. இது இந்த ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி வச்சு ஒரு 10 நிமிஷம் அதே கன்வெக்ஷன் மோட்லேயும் 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துடுச்சு. அதை திருப்பி வச்சு இன்னொரு 10 நிமிஷம் வேக வைப்போம். அடிபாகம் வந்திருக்காது. இப்போ இதை போல் 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு அடுத்து நம்ம கிரில் மோடில் வச்சு அது ஒரு ஃப்ரண்ட் சைடு ஒரு 10 நிமிஷம், அதே போல் பேக் சைடு திருப்பி போட்டு 10 நிமிஷம் வச்சோம்னா அது 10 நிமிஷம், மொத்தம் 40 நிமிஷம். கன்வெக்ஷன் மோடில் 10-10-20, கிரில் மோடில் 10-10-20. இந்த கன்வெக்ஷன் மோடு 10 நிமிஷம் முடிஞ்ச பிறகு 2 பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பி வச்சு அதை கிரில்லில் மாற்றணும். கிரில்லில் வச்சு 10 நிமிஷமாக அந்த ஒரு பக்கம் வெந்த பக்கம் திருப்பி வச்சு அது ஒரு 10 நிமிஷம் கிரில் மோடில். இப்போ சூப்பராக உங்களுக்கு அருமையாக இருக்கும். மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்குங்க. இதில் வைக்கும் போது கிரில்லில் வைக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் பட்டர் தடவிக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்து அசத்துங்க. எப்படி வந்துச்சுன்ட்டு, நல்லா வந்துச்சாங்கிட்டு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு 110 கிரில் 110 சென்டிகிரேட்டில் வச்சுங்க. கிரில் மோடு. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.